ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க. ஒரு 10 பேர் லைக் பண்றீங்க, பாக்குறீங்க, வியூவர்ஸா இருக்கிறீங்க. அந்த 10 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் வணக்கங்க. மாமணிக்கேத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன். அங்க அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சுது, அப்படியே இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணா இந்த கிராமத்துல ஏற்கனவே ஒரு முறை ஒரு சீன்ல சொல்லியிருப்பேன். ஒரு பையன் போனை வாங்கிட்டு வந்து அந்த போன்ல வந்து வீடியோ வர மாட்டேது அப்படின்ட்டு ஒரு சீன் சொல்லியிருப்பேன். அதே பையன் மீண்டும் பாத்தீங்கன்னா இங்க போன்ல உட்காந்து கிணத்தாரில் உட்காந்துட்டான். உட்காந்து சொல்லு மாப்பிள, ஓகே மாப்பிள, அது சூப்பரா இருக்கும் மாப்பிள. அதுல என்ன மாப்பிள, அந்த பொம்பளை ஒருத்தி அவுத்து போட்டு ஆடுறாள் மாப்பிள, அது பயங்கரமா வைரல் ஆச்சு மாப்பிள. நான் பார்த்து பார்த்து வந்து பார்த்துட்டு இருக்கேன் மாப்பிள, வேற வயசாகி போச்சு, என்ன பண்றது, அதை பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்துட்டு மாப்பிள இன்னொரு வீடியோ வந்திருக்கு மாப்பிள, இரு மாப்பிள கொஞ்சம் மாப்பிள நான் பாத்துறேன்ட்டு அந்த வீடியோ பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அங்கே இருந்து ஒரு உருவம் அப்படியே சைலண்டா வந்தது. சைலண்டா வந்து, டேய் என்னடா பண்ற, நான் யாருக்கு தெரியுமாட்டா, நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைப்பேடா. என் பேரு சந்துருடா, சந்துரு வந்து கதை பேசினா சந்துரு உன்னை கேட்டானா அதுல அர்த்தம் இருக்கும் பாரு. என் கூட எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா, என்னை சுத்தி எத்தனை ஜீவன் இருக்கு தெரியுமா, என்கிட்ட நீ மறைக்கிறியா? அது என்னடா பெரிய போனு வச்சிருக்க போனு, அந்த போன்ல ஒண்ணும் இல்லாத போன்ல பேசுறங்கிற, படம் பாக்குறங்கிற, அவுத்து போட்டு ஆடுறாங்கிற, யாருக்கிட்டடா காட்டுற நீ? உன்னை அப்பப்ப உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ வேணா என்ன தெரியாத மாதிரி நீ நகர்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஐயோ மாமா, என்ன மாமா நீதான் எப்ப பார்த்தாலும் போதையிலே இருக்க மாமா, உனக்கேமா படிமாப்பா எல்லாம் தெரியுது. குடும்பத்துல எத்தனை ஆயிரம் வாங்கின, எத்தனை நாள் ஆச்சு? சிம்மு போட்டிய, நெட்டு கார்டு போட்டியா? நெட்டு கார்டு போட்டிருந்தா உனக்கு எல்லா யூடியூப்பும் வரும்ல, அது வராம இத்தனை நாளா இந்த படம் பாக்குறங்கிற, அந்த படம் பாக்குறங்கிற, இந்த படம் வெக்கத்தை விட்டு 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க மாப்பிள அப்படின்ற. ஐயோ உனக்குன்னு தெரிஞ்சு போச்சா மாமா, 10,000 ரூபாய் போட்டு போன் வாங்கிட்டோம். அதுல போய் படிக்காத பசங்கள்கிட்ட போய் எல்லாம் சின்ன சின்ன பசங்களா வச்சுக்கிட்டு அதை ஆடுறா இதை ஆடுறான்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுல நம்மளும் போய் கலந்துக்கிட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுறா அது சொல்லிக் கொடுறா எவனையும் சொல்லி தர மாட்டாமா, நம்மளுக்கு கேவலமா நினைச்சிருவானுங்களே. அதனாலதான் போன்ல இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு விட்டுக்கிட்டு இருக்கமாப்ப, உனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல அப்புறம் மாமா அப்படின்னு திரும்பினால அங்க இருந்து சேமங்கலத்தை என்கிட்ட ஆனா. மாப்பிள என்ன மாப்பிள, நீ ஒருத்தந்தான் மாப்பிள எனக்கு நல்லது செய்யுது. முன்னாடி பட்டன் போனை வச்சுக்கிட்டு யூடியூப் வரல, படம் வரலன்னு சொன்னேன். இப்போ வந்து டச் போன் வாங்கிட்டேன் மாப்பிள, இதுல வந்து சிம்மையும் போட்டுட்டேன் மாப்பிள, ஆனா ஓப்பன் ஆக மாட்டேது மாப்பிள, என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. அவன் பார்த்துட்டு மாமா நெட்டு கார்டு ஒண்ணு போடுமாமா, நெட்டு கார்டு போட்டதாமா உங்களுக்கு படம் எல்லா படமும் வரும். அப்படியே மாப்பிள, இது தெரியாம போச்சு மாப்பிள, வாங்கின நாள்ல இருந்து நான் எல்லாத்தையும் பந்தா விட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த சந்திர மாமா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரி மாமா, அப்ப நெட்டு கார்டு இந்த அக்கௌண்டோட பணம் இருக்கு மாப்பிள, நீங்களே பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னா. அப்படியே பண்ணோம், அப்படியே தொழுத்த வந்தான். மாப்பிள எங்கெல்லாம் உன்னை தேடுது மாப்பிள, ஏன் மாப்பிள என்கிட்ட விட மறைச்ச அப்படின்னா. அப்படியே பார்த்தேன், என்ன மாப்பிள ஒண்ணுக்கு ஒன்னா ஒவ்வொரு நாளும் போன்ல பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு பார்த்தாக்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டிய அப்படின்னா. இவன் க்ளோஸ் அப் திரும்ப பார்த்தான். ஏன் மாப்பிள நம்ம பாப்பாத்தி இப்படி பண்ணணும்ட்டு, பாப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி வரும்னு நினைக்கவே இல்லை மாப்பிள. இப்ப சங்கடமா இருக்கு. ராத்திரி உன்னோட பாட்டை கேட்டேன், என்னால பதில் சொல்ல முடியல, அதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்க, பார்த்தா நீங்க நின்னுகிட்டு இருக்க. எப்படி மாப்பிள உன்னால மட்டும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறைச்சு, எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் மன்னிப்புன்னு போயிட்டு இருக்க? நானா இருந்தா வெகுண்டு ஏந்திருப்போம், போட்டு அடிச்சிருப்போம், 4 கை காலை உடைச்சு ராத்திரி அதவதி பண்ணிருப்போம் மாப்பிள அப்படின்னா. பேசு மாப்பிள, என்ன பேசு அப்படின்னா. மாப்பிள சிலருக்கு சிலர் புரியும், சிலருக்கு சிலது புரியாது. ஏதோ சின்ன பிள்ளை, ஏதோ என்னை பத்தி யாரோ தவறா சொல்லியிருக்கிறாங்க, யாரோ என்ன சொன்னவங்களும் எனக்கு தெரியும். ஆனா அது வந்து பாப்பாத்தி ஏத்துக்கிட்டாளா ஏத்துக்கலையா, புரிஞ்சுக்கிட்டாளா புரியலையாங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியல. அதையும் மீறி இந்த மாதிரி விஷயங்களை வந்து 4 பேருக்கு முன்னாடி நம்ம போட்டு அசிங்கப்படுத்திட்டா நம்ம குடும்பத்தையும் கெட்ட பேரு. இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மிகவும் புனிதமானு சொல்றாங்கல்ல, அதை வந்து நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது.
இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்கள்ட்ட பேசி அவங்க வந்து தீர்த்து வைக்க போறாங்களா? அவங்க வந்து நம்மளோட காதலை சேர்த்து வைக்க போறாங்களா? எதுவுமே இல்லை மாப்பிள்ள. அப்படின்னா மாப்பிள்ள உன்ன மாதிரி மனசு யாருக்கு வராருன்னு தொழுத்து கையை பிடிச்சான். அப்படியே பிளானிங் பண்ணோம். அக்காக்காரி மருமவன இங்க என்னப்பா பண்ற? வா 2 இட்லி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிட்டு வரலாம், ஆஃப் ஆயில் போட்டு தரேன், ஆம்லேட் பிடிக்குமா ஆஃப் ஆயில் பிடிக்குமா, சென்னையில வளர்ந்த புள்ளல்ல அப்படின்னு அவர் சொன்னான். அப்படியே திரும்பினா, ஏன்க்கா எப்போதும் தம்பி தானே கூப்பிடுவ, என்ன மருமவனு கூப்பிடுற அப்படின்னு. ஆடா படிச்ச மாப்பிள்ள, பட்டணத்து மாப்பிள்ள, என் சொந்த ரத்தம், நான் பொண்ணு கொடுக்க போறேன்ட்டு ஊர் பையன் எல்லாம் கண்ணை குத்திட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. வருஷம் போட்டாச்சு, கல்யாண நாள் நெருங்கிடுச்சு, நான் இனிமேலும் வந்து தம்பின்னு கூப்பிடலாமா? அது படிச்ச பிள்ளைக்கு அழகாது. நான் வந்து எப்போதுமே மருமகனு கூப்பிடணும்னு தான் வாய் நிறைய கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் தம்பி வந்து டிஃபன் சாப்பிட்டுனா அப்படியே பிளானிங் பண்ணோம். 2 பேர் காலம் முன்னாடி போயிட்டு அப்படியே டிசைட் பண்ணாக்க பாப்பாத்தி வீடு இலை போட்டிருக்கு. அந்த இலையில உட்காந்தான். என்னக்கா தட்டுல தானே எனக்கு டிஃபன் கொடுப்ப, சாப்பாடு கொடுப்ப, இலையில வந்து கொடுக்குற அப்படின்னா. அப்பா அதான் பரிசு போட்டாச்சுல, நீ மருமகன் தானே, இப்ப விருந்து சாப்பாடு தானே, உனக்கு இலையில தான் கொடுக்கணும் அப்படின்ட்டா. இந்த பாப்பாத்தி கேரக்டர் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி அப்படி வச்சா, தண்ணியை வாங்கி அப்படி தெளிச்சா, அப்படியே ஒரு க்ளோஸ்அப்பு பார்த்தா ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு. அக்கா இலை கிழிஞ்சிருக்கா அப்படின்னா இந்த டைலாக் வந்து பாப்பாத்தியோட ஃபேஸ்ல ஒரு பக்கம் தனப்பா கிழிஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் நல்லா இருக்குல்ல, சாப்பிட போறது 2 இட்லி, அதுக்கு இலை நல்லா இருந்தானே நல்லா இல்லைண்ணே அப்படின்னா. இதுக்கு மட்டும் தம்பின்னு சொல்ற, மற்றதுக்கெல்லாம் மருமகன்னு சொல்ற. ஆனா இந்த இட்லியில கல்லு அதிகமா இருக்கு அப்படின்னா. என்னப்பா நீ முன்னாடி எல்லாம் எது வச்சாலும் சாப்பிட்டுடுவ, இப்ப கல்லு அதிகமா இருக்குன்ற அப்படின்னா. சரி நீ சொல்றக்கா நான் சாப்பிட்றேன்ட்டு தொட்டு இட்லி போட்டு வச்சா சுருன்னு ஏறிச்சு. கடப்பா சட்னின்னு சொல்லுவாங்க கிராமத்துல, வெறும் மிளகா வறுத்து போட்டு அப்படின்னு சுருன்னு ஏறிச்சு. அக்கா என்னக்கா இந்த மாதிரி பண்ற, நீங்க எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிட முடியுமாக்கா? நான் சென்னையில வேலை செஞ்சுவேன், காரங்கிறது ஒத்துக்காது, உப்பு புளி எல்லாமே கம்மியா போட்டு சாப்பிடுவேன், அது உனக்கு கூடவா தெரியாது அப்படின்னா. எப்பாடி என்னப்பா செய்யுது, என்னப்பா தப்பு அப்படின்னா. அப்படியே வந்து பார்த்தா, அடி பாவி சிரிக்கி, வெறும் மிளகாய போட்டு அரைச்சி வச்சிருக்கிறாளே, என்னடி நினைப்புல நீ வாழுற, எப்படி என் தம்பிக்கு இவ்வளவு காரத்தை கொண்டாந்து கொட்டின அப்படின்னு பேசிட்டு அவ போனா. அந்த சட்னி எடுத்து வாயில வச்சா, அவளுக்கு சுருணி இருந்துச்சு. அப்பதான் உணர்றான், அதாவது ஒரு மனிதன் எந்த நிலையில இருக்கும் போது என்ன தவறுகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே ஜூம் போனோம். அப்படியே ஜூம் பண்ணாக்கா அந்த ஜூம் வேலை அவளோட ஃபேஸ்ல இங்க டைலாக். அக்கா எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்படின்னா. என்னப்பா உனக்கு என்ன ஆசை? நம்ம ஒரு 3 நாள் கல்யாணம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை சேமங்கலத்துல போயிட்டு பாப்பாட்ட விட்டுட்டு வந்துடுறோம், அங்க ஒரு 4-5 நாள் இருக்கட்டுமே, கல்யாணத்தன்னைக்கு அங்கே இருந்து ஊர்வலம் ஆயிட்டு வந்து வான வேடிக்கைலாம் விட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எது வேணும்னு சொல்லுப்பா. அது இல்லக்கா, பிறந்ததுல இருந்து இங்கே வளர்ந்துட்டேன், பாப்பாத்தையும் பிறந்ததுல இருந்து இங்கே இருந்துட்டேன், ஆனா நம்ம சேமங்கலத்துல உள்ளவங்களா பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாங்க, கல்யாணம் வந்து மண்டபத்துல இல்ல, நம்ம வீட்டு வாசல் தான் வைக்கிறோம், இது வரைக்கும் நான் வந்து வாட வேடிக்கை வச்சு வெடிக்கணும் அப்படின்னா. ஆடா உருகட்ட பையில, நான் உரிமையில பேசுறேன், உண்மையதான் சொல்றேன், என்னதான் இருந்தாலும் தான் பொண்ணுக்கு சீரும் சிறப்புமா செய்யறது எந்த தாயே அந்த ஏத்துக்காம இருப்பா. தாராளமா அழைச்சிட்டு போ, மாமா பொண்ணு அழைச்சிட்டு போ, அழகா அழைச்சிட்டு வா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இந்த டைலாக் இந்த இதெல்லாம் இங்க இன்ட்ரெஸ்ட் கட் ஷாட் கிடையாது, ஃபுல்லாவே அப்படியே ஜூம் போறோம். அந்த ஹீரோனோட ஃபேஸ், பாப்பாத்தோட ஃபேஸ் அப்படியே போட, கண்ணுல 2 அப்படியே சிமிட்டல் பயம் கலந்ததுல கட் பண்றோம். GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா.